ஸோ நவீன கால குழப்பங்களில் ஒரு விஷயம் என்றால் இந்த ஜென் ஜெட் கிட்ஸுங்க, அதாவது 1997லேருந்து 2012 இந்த வாக்கில் பிறந்தவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. அதில் முக்கியமானதுன்னு சொன்னால் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் இருக்குது. இன்னும் வந்து அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், பார்ன் அடிக்ஷனு, கேமிங் அடிக்ஷன் இருக்குது, ரீல்ஸ் அடிக்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து மனோ ரீதியாக ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லோன்லினஸ் நிறையவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதற்கு குர்ஆன் சுன்னால இருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்றதை நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ டிஜிட்டல் உலகத்தில் சிக்கிய தலைமுறைனா இந்த ஜென் ஜெட் கிட்ஸை சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு தலைமுறை. எப்படின்னா, கையில் குர்ஆன் இருக்காது, மொபைல் எனி டைம் இருக்கும் 24 மணி நேரமும். உள்ளத்தில் ஈமான் இருக்காது அந்த அளவுக்கு, ஆனால் லைக்ஸு, ஃபாலோவர்ஸு இதை அதிகமாக உள்ளம் விரும்பும். அடையாளம் அப்துல்லா, அல்லாவுடைய அடிமை, அதுபோல் அவருடைய வாழ்க்கை இருக்கார். அவர் யூசர் நேம் தான் என்னவாக இருக்கும், அப்துல்லான்னு இருக்கும். abdullah20@gmail.com அப்படி இப்படி இருக்கும். இவங்க வந்து கெட்டவர்கள்லாம் கிடையாது, குழப்பத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஸோ வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ், நான் யார் அப்படின்ற விஷயம் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஜெண்டர் கன்ஃபியூஷன் இருக்கும், கல்ச்சர் கன்ஃபியூஷன் இருக்கும், ரிலீஜியன் வந்து ஒப்பீனியன் என்று அவங்க நினைப்பாங்க, ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் என்ற மென்டாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, இது எல்லாமே பி யுவர் செல்ஃப், நீ யார், உன்னுடைய ஆசைகள் தான் உன்னுடைய அடையாளம் என்று இவைகள் எல்லாமே என்ன செய்யுது சொல்லி அவனை வளர்க்குது. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜின்களையும் மனிதர்களும் என்னை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதற்கும் நான் படைக்கலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து அப்துல்லா ஆக இருக்கணும், அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை ஆக இருக்கணும். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவனாகவும் அல்லாஹ் நமக்கு விலக்கிய விஷயங்களை விட்டு விலங்கி இருப்பவனாகவும் நம்ம இருக்கணும். இதற்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி தௌஹீத் பேஸ்டாக இருக்கணும். தௌஹீதை முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி இருக்கணும். நான் வாழ்கிறதே அல்லாஹுவை ஒபே பண்ணுறதுக்கு தான், கீழ்ப்படியத்துக்கு தான் என்ற எண்ணம் இருக்கணும். நமக்கான ரோல் மாடல்ஸாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வந்து முக்கியமாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்லாம் ஒரு நல்ல அவங்களுடைய வரலாறு, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தருது, படிப்பினைகளை. ரெண்டாவது மொபைல் அடிக்ஷன், பார்ன் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், ரீல்ஸ் இல்லைங்களா. இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னா, டோபமைன் அடிக்ஷன்னாலும், பார்ன் தவறான படங்கள் வந்து அது பார்க்கறதுலாம் நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி இல்லைங்களா. அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் கலாச்சாரமாகட்டும், இது எல்லாம் ஒரு போதை என்றே சொல்லலாம். டிஜிட்டல் ஜினாவாகட்டும், அதாவது பார்ன் கல்ச்சர். அஃபர் ஆயத்த மணி தகத இலாஹு அவா என்று சொல்கிறான் அல்லாஹ். தன் மனோ இச்சையை கடவுளாக்கியவனை பார்த்தாயா என்று சொல்கிறான். ஸோ இதற்கான தீர்வு இஸ்லாமில் என்னென்னா, சலாவை நேரத்துக்கு தொழ வேண்டும், தொழுகையை நேரத்துக்கு தொழ வேண்டும் என்னும்போது அவனுக்குள்ளே ஒரு டைம் கண்ட்ரோல் உருவாகும், ஒரு டிசிப்ளின் உண்டாகும். நோன்புகள் அதிகமாக வைக்கும்போது அவங்கக்கிட்ட டிசையர் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது மனோ இச்சையை ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும். பார்வையை தாழ்த்தும் போது அவங்களுக்கு வந்து உள்ளம் பாதுகாப்பாக இருக்கும், அங்கங்கே அலைப்பாஞ்சிட்டே இருக்காது எனி டைம். முதல்ல டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கணும். அவங்க டிஜிட்டல் நோம்புனா என்னென்னா, டெக்னாலஜியிலே டீடாக்ஸ் பண்ணுறது, அதாவது ஸ்க்ரீன் எப்போவே பார்த்துட்டே இருக்கிறாங்களே குனிஞ்சிக்கிட்டே, அந்த ஸ்க்ரீனை விட்டு அவங்க என்ன செய்யணும், அதிகமாக விலகி இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா கல்ச்சர் வந்து இன்று மக்களுடைய அட்டென்ஷனை தான் என்ன செய்யுது, வியாபார பொருளாக ஆக்கி நம்மளையெல்லாம் வந்து அடிமைகளாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு பக்கம் டிப்ரெஷன், லோன்லினஸ், ஆங்ஸைட்டி இது எல்லாமே இருக்குது. என்ன தான் நிறைய இருந்தாலும் அவங்கக்கிட்ட கடைசியாக என்ன சொல்லுவாங்க, ஐ ஃபீல் எம்டி, எனக்கு ஒரே வெறுமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சூசைடல் தாட் இருக்குது, சூசைட் பண்ணிக்கணும், அது போல் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய மெயினான ஆசைகள் என்னென்னா, அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்றது. அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அதிக லோன்லினஸ் இவங்ககிட்டே இருக்கும். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதியாகும் என்று சொல்கிறான். இப்போ திக்ரு தான் உங்களுக்கான மெடிசனாக இருக்கணும், துவா தான் உங்களுடைய ரிலீஃபாக இருக்கணும். அல்லாஹ்வின் மீது தவக்குல், சபுர், பொறுமை இதில் தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முக்கிய விஷயமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு அத்தாரிட்டி ரிஜெக்ஷன்லேயும் இவங்க வளர்கிறாங்க. அது பெற்றோர்களாகட்டும், ஆலிம்களாகட்டும், யாராக வேணா ஆகட்டும். டோன்ட் ஜட்ஜ் மீ, என்ன தீர்ப்பளிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி கல்ச்சர் தான் இப்போ பரவிட்டுருக்கு. பேரண்ட்ஸ்க்கெலாம் ஒன்றுமே தெரியாதுன்றது போலவும், உலமாக்கள்லாம் அவுடேட்டடாக இருக்காங்க, அப்டேட்டடாக இல்லைன்றது போலவும், இன்ஃப்ளூயன்சஸ் தான், யூடியூப்பில் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் தான் ஆலிம்களை விட பெரியவங்க, கூகுள் தான் பெரிய ஆலிம் என்று பலரும் இன்று இந்த கிட்ஸுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து நலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இல்லைங்களா. ஸோ ஒழுக்கம் முக்கியம் கல்விக்கு முன்னாடி. பெரியவங்கள நம்ம மதிக்க கற்றுக்கணும். நம்மளுடைய கல்வியில் அதிகமாக இருக்கிறவங்க, வயது முதிர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க, ஆலிம்கள், அவங்க தான் வந்து நபிமார்களுடைய வாரிசுகள். இவங்கெல்லாம் மதிக்க கற்றுக்கணும்.
மேலும் ஒரு செக்ஷுவல் கன்ஃபியூஷனும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஜினா வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு, எல்ஜிபிடிக்கு ஐடியாலஜி அவங்கள தாக்குது. ஒரு பக்கம் மேரேஜை வந்து எல்லாருமே தள்ளி போட்டாங்க இல்லையா, 30 வயசு 35 வயசுன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா கன்ஃபியூஷனும் ஜினாவில் விழுந்து எழுந்திக்கக்கூடிய எல்லா தருணங்களும் ரொம்பவே லேசாகிடுச்சு. தன்னுடைய ஆசைகளை வந்து லிமிட்டே இல்லைன்ற அளவுக்கு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆகிட்டாங்க. லவ் இஸ் லவ் என்ற மாதிரி இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா. திருமணம் என்பது ஒரு பேர்டன், சுமை போல் ஆகிடுச்சு. ஹராம் வந்து ஃப்ரீடம் என்பது போல் ஆகிடுச்சு. வலா தக்ரபு ஜினா என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வந்து விபச்சாரின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் விபச்சாரத்துக்கு நெருங்கிறதுக்குன்னே ஒரு இண்டஸ்ட்ரியை, பான் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஸோ இதற்கான தீர்வு என்னென்னா, சீக்கிரமாக நிக்கா செய்து கொள்ள வேண்டும். ஹயா என்று சொல்லக்கூடிய இந்த வெக்க உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கிட்ட முதல்ல அதிகமாக துவா செய்யணும். அல்லா மஹ்தீனி, எனக்கு வழிகாட்டு என்று செய்யணும். ஏன்னா இப்போ ஃபித்னாவுடைய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜெண்டர் கிளாரிட்டி வந்து அல் குர்ஆன்லேருந்து அவங்க கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு குடும்பம் தான் அவங்களுக்கு தர்பியா செய்யக்கூடிய முதல் மதரசாவாக இருக்கணும். அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து ஹஸ்ரத்மார்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஒரு பக்கம் வந்து ஆகிரத்தை பற்றின ஒரு கான்ஷியஸே இல்லாமல் வளர்கிறாங்க இல்லைங்களா. மரணம்லாம் இன்றைக்கி மவுத்துலாம் வந்து அவங்கள மறந்து போயிடுச்சு. ஆகிராலாம் அவ்வளோ கவனம் செலுத்துறதே கிடையாது. சொர்க்கமும் நரகமும் அவங்களுக்கு ஒரு ஃபேரி டெய்ல் மாரி ஆயிடுச்சு, கதைகள் மாதிரி. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யோலோ கல்ச்சர் இல்லைங்களா, லிவ் யுவர் பெஸ்ட் லைஃப், உன்னுடைய மனசு போல் நீ வாழு, உனக்கு பிடிச்ச மாரி வாழு, நீ ஒரு முறை தான் வாழ்கிற இந்த உலகத்தில் அப்படின்ற கல்ச்சர் எல்லாமே அவங்கள வேறு ஒரு கோணத்தில் கொண்டு போயிட்டுருக்குது. குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மவுத் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நப்சும் வந்து ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்றான். காஃபிர்கள் சொல்வது போல் ஒரு வாழ்க்கை இல்லை, நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது. இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. மறுமை வாழ்க்கையை எய்மாக வச்சு தான் நம்ம இந்த துன்யாவில் வாழ வேண்டும். இப்போது மவுத்தை அதிகமாக நினைவு கூற வைக்கக்கூடிய ரிமைண்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். சலஃபுகளுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நம்ம படிக்கணும். மறுமையில் போய் அல்லாஹ்கிட்ட நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுன்ற அச்சம் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் என்னென்னா, குழப்பத்தில் அவங்க இருக்காங்க என்பதற்கு இஸ்லாம் அவங்கக்கிட்டேருந்து நவுந்துருச்சு. இவங்க இஸ்லாம்கிட்டேருந்து நவுந்துக்கிட்டாங்க. ஒரு சரியான தர்பியா வந்து இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வந்து தர்பியாவை வந்து என்ன செஞ்சிச்சு, ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. மேலும் வந்து பெற்றோர்களும் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறாங்க, ஃபோனில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி சரியாக கவனம் செலுத்த முடியும் பிள்ளைங்க மேலே? ஸோ இது எல்லாமே நீங்கி விட்டதுனால வந்த பிரச்சனைகள் தான் இது. ஸோ ஆசை தான் அவங்களுடைய அடையாளமாக இன்றைக்கி இருக்கிறது. ஸோ தொழுகை என்பது குர்ஆனை வந்து தன்னுடைய தோழனாக அவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தந்தையுடைய வழிகாட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்கணும் அவன் வளரக்கூடிய வீட்டில். மேலும் ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கு வந்து ரொம்பவே அவங்க அதை விட்டு தூரமாக இருக்கணும். இளைஞர்களுக்கான தனியான ஸ்பெஷல் பயான் ப்ரோக்ராம்கள் இருக்கணும். அவங்களையும் வந்து சமுதாய பணிகளில் ஈடுபடுத்தணும். அந்த பள்ளிவாசல்களில் ஸோ மஸ்ஜிதுகள் வந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ ஜென் ஜெட் கிட்ஸை நம்ம இழந்துடலை. மாறாக அவங்க எது நேர்வழின்றது அவங்களுக்கு தெரியல, அதனால் குழப்பத்தில் இருக்காங்க. நமக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். நம்மளுடைய பொறுப்பு அதுதான். அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையுடைய மையமாக ஆனால், கோலாக ஆனால் மற்ற அனைத்தும் தானாக சீர்பட்டுவிடும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையோட கோலாக என்ன இருக்கணுங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு கோல் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும், இந்த குறிப்பாக எல்லா சமுதாயத்தினருக்கும் தேவையாக இருக்குது. அவர்களுக்கான சரியான தர்பியா வழங்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் சிறந்த இளைஞர்களாக, சிறந்த முன்னோடிகளாக ஆவார்கள் எதிர்காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவியோடு. அந்த பொறுப்பு கண்டிப்பாக வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது, மதரசாக்கள், இமாம்கள் அவங்களிடம் இருக்குது. அந்த பொறுப்பை ஒருபோதும் தட்டி கழிச்சிடாதீங்க. நாளைய சமுதாயம் அவங்க தான். அல்லாஹ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான், நம்ம அவங்கள சரியான முறையில் வழி நடத்தணுமான்னு. ஸோ அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் இந்த பணியை ஒரு கூட்டு பணியாக செய்ய வேண்டும். தனிநபர் மாற்றம் வந்து இங்கே அந்தளவுக்கு பயனளிக்காது. கூட்டு முயற்சியோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களை திருத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும்.